ஒண்ணு சொல்றேன். அந்த கல்யாண வீட்லயே அழகா இருந்த ஒரே முகம் யாரோட முகம் தெரியுங்களா? உங்களோட முகம் தான். உங்க முகத்தை பார்த்த உடனே என் கேமராவுக்கு மூடு வந்துச்சு. அது எந்த பக்கமும் திரும்பாம ஸ்ட்ரைட்டா உங்க மேலே நின்னுச்சு. நீங்க சிரிக்கிறதுல இருந்த சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு தெரியுது. மணிப்புரா மணிப்புரா என்னை மயக்குறா மயக்குறா, சிரிக்கிறா சிரிக்கிறா, மனம் பறிக்கிறா பறிக்கிறா. சிறு சிறு விழிகள் சிறுகதை எழுதிட, துரு துரு இதழ்கள் தொடர்கதை தொடர்ந்திட. மணிப்புரா மணிப்புரா உன்னை மயக்குறா மயக்குறா, சிரிக்கிறா சிரிக்கிறா, மனம் பறிக்கிறா பறிக்கிறா. சிறு சிறு வெளிகளை சிறுகதை எழுதிட, துரு துரு இதழ்களை தொடர்கதை தொடர்ந்திட. காதல் 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 கொண்டாட்டம். தொடாமல் தீபமில்லை, தொடாமல் பூஜை இல்லை, மாலை நேர பனியே என்னில் மலர்ந்து வீடு. கண் தொடாமல் காதல் இல்லை, பெண் தொடாமல் கூடல் இல்லை, சன்னதாசன் பாட்டு என்னில் கலந்து வீடு. அடி அதிசய அவசியமே, ஒரு அழகிய ரகசியமே. இனி கடலொலி கவிதையெல்லாம் நம் காதலை பேசட்டுமே. மணிமொழி கனிமொழி மலரிட கனிமொழி இடைமொழி நடைமொழி இழுத்தது பொதுமொழி. மணிப்புரா மணிப்புரா என்னை மயக்குறா மயக்குறா, சிரிக்கிறா சிரிக்கிறா, மனம் பறிக்கிறா பறிக்கிறா. படாமல் பருவமில்லை, கை படாமல் உருவமில்லை, கோடைக்கானல் குறிஞ்சி பூவே கொஞ்சி வீடு. இனி பண்பலை வானொலியும் நம் பாடலை பாடட்டுமே. கொடியிட ஜலித்திட கொடி மலர் குலுங்கிட, அடி முதல் முடி வரை கொடி கட்டி பறந்திட. ஹாப்பி 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 இன்று முதல். ரெண்டு பேரும் இப்படியே இருந்துக்கிட்டு என்ன அர்த்தம்? பார்க்க மூட வேண்டாம், வாட்ச்மேன் வந்து பிடிச்சு தள்ளுறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன நந்தியா பேசுது? இல்ல மந்தி நானே தான். மாட்டை சுத்தி வர்றதுக்குள்ள மலேசியாவுக்கே போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. உனக்கு சங்கீதம் தான் தெரியாதுன்னு நினைச்சேன், இங்கிலீஷ் தெரியாதா? ரெண்டு பேரும் இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணியே. நந்தியா சும்மா இருக்குல்ல, அதான் அவன் கல்யாணம் ஆக மாட்டேன். சுப்பிரமணி,
நீ என்ன பத்தி தப்பா புரிஞ்சிருக்க. நானும் கிருஷ்ணவேணி இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன். இது மனஸ்தாபத்துல இருந்தோம். இப்ப நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டு இருந்தனால நீ நான் இப்படியா இருப்போமா? நோ நோ நோ, வி ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வி ஆல் ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு சின்ன ஹெல்ப். வர்ற வழியில என் டயர் பஞ்சர் ஆயிருச்சு. உங்க கார்ல கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? சரி அண்ணா, வாங்க. அண்ணாவா? ச்சே, இதுக்கு நான் நடந்தே போயிருப்பேன். நேத்து வரைக்கும் காலேஜ்ல சார்னு கூப்பிட்டு இருந்த பொண்ணு இப்ப அண்ணாங்குது. வரேன் சுப்பிரமணியம். இதுக்கே வருத்தப்பட்டா எப்படி? போட்ட ரூட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்குதா. அப்பனுக்கு இதுக்கு மேல ரூட் போடவே முடியாது. இதான் வந்துடுறேன். ஏய் திரும்ப 1.5 மாசம் ஆகுது நான் உன்னை மிரட்டி. இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்ல விளையாட்டு போல தெரியுதா? என்ற பொண்ணை பாக்குறது இல்ல, லுக் விடுறது இல்ல, பேசுறது இல்ல. ஆம்பளை பிள்ளைனா இப்படித்தான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இதையே ஃபாலோ பண்ணு. என்ன பெரிய மனுஷன் பேசி காட்டுனா கட்டுப்பட்டு போயிட்டு பாத்தியா? நீ கண்ணாடி போட்டு என்னத்தான் பாக்குறியா, வேற எங்காவது பாக்குறியா? உன்ன மாதிரி மூஞ்சில நேரடியா பார்த்தா பயந்துட்டு வந்தா கண்ணாடி போட்டுருக்க. நீ போயா. இதுக்கு மேல பெரிய கண்ணாடி தான் போட்டுக்க. என்ன வர்ற? என்ன இவன் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அதை நான் லுக் விடுறேன், டச் பண்ண சொல்லிட்டு இருந்தான். இப்ப நான் லிப்ட் ரேஞ்சுக்கு போயிட்டு வரேன், அந்த பொண்ணை பார்க்கவே இல்லைங்க. நானும் மங்கம்மாவும் குளிக்கிறதுக்குன்னே கட்டின கோலம். அவளும் குளிச்சதில்ல, என்னையும் குளிக்க விட்டதில்ல. மாட்டிக்கா மாட்டிக்கா. யோ அங்கிள், ஏய் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டு காம்பவுண்ட் சேர் மேல ஏறி உட்கார்ந்து பேச அளவுக்கு வந்துட்டே. நீ இந்த குட்டையில மீன் பிடிக்கிறதுக்கு இது ஒண்ணும் மட்டம் இல்ல. நீ எதுக்குடா இங்க வந்த? ஏயா நீ 2-3 நாளைக்கு வீட்டு விட்டு வெளியே வரலன்னா நான் உன்னை மீட் பண்ண முடியாதா? துபாயே போனாலும் பிளைட்ல ஃபாலோ பண்ணுவேன். அது கிட்ட என்ன விஷயம் சொல்லு. குன்றத்தூர் பக்கத்துல 2 கிரவுண்ட்ல இடம் சிப்பா விலைக்கு வந்திருக்கு. அக்கா பேருக்கு வாங்க சொல்லுச்சு. ஒன்லி 3 lakhs தான். ஏண்டா 2 கிரவுண்டு பிளாட் 3 lakhs. உங்களுக்கெல்லாம் 3 லட்சங்கிறது அவ்வளவு சர்வ சாதாரணமா போயிடுச்சு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க அக்கால தொடறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். அட பாவி, ஒரே ஒரு நாள் 5 நிமிஷம் சின்னதா ஒரு வர கேந்தி வந்தது. அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆசை கம கமங்குது. இது ஆள் கொடுக்குது, ரெண்டு தோள் கொடுக்குது, மனம் துடி துடிக்குது. உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் என்னால் ஆடும். உன்னை தொட்டா போதும் சொர்க்கலோகம் என்னால் ஆடும். அட ஆளாது நாளாச்சு வந்தால் என்ன? என்ன அப்படி பாக்குறீங்க? பார்வையிலே பாதி போதை ஏறிடுச்சு. அப்புறமேதுக்கு இந்த கரகா. ஆமா உங்க பேர் என்ன? மீனம்மா. மனம் குணம் காரம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. என்ன சாப்பாடு? மங்கம்மாவும் இருக்கிறாள, நீ தங்கம்மா. அப்புறம் மீனம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? சிவராமகிருஷ்ணன் வருவாரு, பேசிட்டு போங்க. யார் அது சிவராமகிருஷ்ணன்? நான் தான் மாமோய். அட சிவராமகிருஷ்ணன் நீதானா? ஏய் செட்டிநாடு சாப்பாடு சூப்பர்ரா. கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா பில் எவ்வளவு? மாசம் 5000 ரூபாய். இது மாசம் 5000 ரூபாயா? அப்பப்ப வருவேன். ஒரு 1000-2000 டிப்ஸ் மட்டும் கொடுத்தா. ஓ அது வேற தனியா? டேய் ஓச்சுக்காதீங்க அங்கிள். என்னது அங்கிளா? டேய் என்னடா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியல. மாம்சு, இவ என் கூட பிறந்தவ. இத்தனை நாள் கல்யாணம் ஆகாம இருந்தா. இப்பதான் நீங்க நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம்ல. அப்புறம் ஃபேமிலிக்கு ஏதாவது நீங்க செஞ்சதான் ஆகணும். செட்டப் சிவராமகிருஷ்ணா, என்ன பிளாக்மெயில் பண்றியா? டேய் உங்க அக்காவை நான் என்னடா பண்ணிட்டேன்? வந்த சாப்பிட்ட படு தூங்கிட்ட. தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்கா கூட நான் இருந்ததுக்கு என்னடா சாட்சி? கழுத்துல தொங்குதே தெரியல? இதற்கு பெயர் தான் கேமரா. இதுல நீங்க பண்ண சமாச்சாரத்தை எல்லாம் நான் போட்டோ பிடிச்சு வச்சிருக்கேன். இத மட்டும் டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க லைஃபே ஃபேட் அவுட் ஆயிரும். அங்கிள், இந்த கனவெல்லாம் அப்புறம் கண்டுக்கலாம். இப்போ இந்த பிளாட் மேட்டர் ஓகேவா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவ நீ? ஒண்ணும் பண்ண மாட்டேன்.
ஷாப்பிங் போயிருக்கிற ஒன்றரை பொண்டாட்டி கிட்ட யாருகிட்ட ஒன்றரை பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் கண்ணு, நீ கேக்குற பணத்தையெல்லாம் ஒரு வாரத்துல குடுத்துறேன்டா, அப்படி எல்லாம் சொல்லிடாதடா. கேட்டுக்கிறேன்டா. டேய், ஐயோ இந்த பொண்ணு பேசாம தண்ணியில போய் மிங்கிக்கடா. அப்படியே தண்ணிக்குள்ள போய் கொல்லான்னு பாக்குறியா? நாங்க ரொம்ப விவரம் என்ன? ஐயோ இந்த நேரம் பார்த்து என் பொண்ணு வேற வர்றாளே. ஐயோ வா வா கண்ணு வா வா. டாடி, மம்மி வந்தா நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்காக கொஞ்சம் வேண்டிட்டு வாமா, நான் தான் சிக்கல் இருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். நான் சுண்டலாயிட்டு இருக்கிறேன். நல்ல வேளை போயிட்டா. ஆஹா. அங்கிள், யார் இவள்? இவதான் என்ற மூணாவது பொண்ணு. அப்ப எனக்கு இந்த பிளாட்டே வேண்டாம். நான் பிளாட். ஐயோ ஐயோ. ஆமா, இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? பயப்படாத, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். உங்க மேரேஜ் பத்தி பேசுறதுக்கு என்ன எதுக்காக காலேஜ் கட்டடிச்சு வர சொன்னீங்க? அதுவும் இல்லாம மல்லாக்க போட்டு பேசுறீங்க. மேல பார்த்தா கண்ணு கூசுது. நீ வசதியா கூலிங் கிளாஸ் போட்டுக்கப்பா. நீ போட்டா கண்ணு தெரியாத மாதிரி இருக்கா வெண்ண. ஏங்க, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும்னா வீட்ல இருக்கிற பெரியவங்க தானே பேசணும். எங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா எங்க அம்மா அப்படியே பத்திரகாளி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நீ போட்டுக்க ட்ரெஸ் இருக்க, இதை பார்த்தாங்க உன்னை வீட்டு வாசலே சேர்க்க மாட்டாங்க. அப்ப ட்ரெஸ்ஸை மாத்துவோம். ட்ரெஸ்ஸை மாத்தா மட்டும் பத்தாது, எங்க அம்மாவோட மனசையே மாத்தணும். இது என்னங்க வம்பா இருக்கு? லவ் பண்றதை விட இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ் பண்றதுக்கு நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? நான் தான் லொங்கு லொங்குன்னு மாங்கு மாங்குன்னு உன் பின்னாடியே சுத்தினேன். எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்குன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த பாருடா, இந்த பொண்ணு என்ன லவ் பண்றது எங்க அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அதே நேரத்துல இந்த பொண்ணு தான்டா நீ கட்டிக்கணும்னு எங்க அம்மா வாயால சொல்ல வைக்கணும். அது எப்படிங்க? அது எப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 8 முழ புடவைய விறுவிறுன்னு உடம்புல கட்டிக்கிட்டு ஹோம்லியா இவங்க மதர் மார்க்கெட்டுக்கு போகும்போது துரு துருன்னு ஃபாலோ பண்றீங்க. சுப்பிரமணி, இதுக்கு மேல நீ இந்த இடத்துல இருந்தேன்னா மதர் சென்டிமெண்ட் அடிபடும். தயவு பண்ணி பேரு சொல்ல வேண்டியதை கிருஷ்ணவேணிட்ட சொல்லிடுறேன். சரி, மேடம் சொல்லிடுறேன். நாளைக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நீயே பார். யா மேடம், உங்க காதை ஒரு 1 மினிட் கொடுங்க. அம்மா, வயசானவங்க நீங்க நின்னுட்டு வரீங்க, உட்காருங்க. பரவாயில்லம்மா, நீ உட்காரு. பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்கீங்க. நீங்க நிக்கும் போது நான் உட்காரலாமா? நீங்க உட்காருங்க. பரவாயில்ல. உட்காருங்கம்மா, பரவாயில்ல. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. ஏமா இறங்கணும் இல்லம்மா. வர்றேன். கடவுளே, நீ வருங்கால அத்தையை நான் தள்ளிவிட போறேன். அடி பலமா படாம பாத்துக்க. எந்த பாவி என்ன தள்ளுனது? வாடா, வா, இறங்குடா. பாவம் வயசான அம்மா. என்ன தள்ள? ஏன் தள்ள? சொல்லுடா, என்ன தள்ள? இவன் ஏன் என்ன தள்ளுனா? ஏன் தள்ள? போடா, போ. அம்மா, பாவி பையன், அவன் கையில கட்ட முளைக்க. அச்சச்சோ, ரத்தம்மா. ரத்தம்மா? இருங்க இருங்க. என்னம்மா அடிமடியில ஆஸ்பத்திரியை வச்சிருக்க? இது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி எங்க ஃபேமிலி பழக்கம். எல்லாரும் இடுப்புல வச்சிருப்போம். நல்ல ஃபேமிலி, நல்ல பழக்கம். எந்த ஊரு? பக்கத்துல இடையக்கோட்டை. இடையக்கோட்டையா? சரி சரி, நீ கிளம்பு, உங்க அப்பா அம்மா தேடுவாங்க. ஐயோ, பெத்த அத்தை மாதிரி இருக்கீங்க. பெத்த அத்தையா? பெத்த அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களை இப்படி இந்த நிலைமையில